பைனரி டிரான்ஸ்ஃபார்மோட ஜெனரல் ஃபார்மேட் என்ன? omega W minus W1 into W2 minus W3 divided by W minus W3 W into equal to W4. AZ plus B divided by Oh, CZ plus D, comma AD minus BC is not equal to 0, comma A, comma B, comma C, comma D belongs to complex number. mm, இதுதான் பைனரி டிரான்ஸ்ஃபார்மோட ஜெனரல் ஃபார்மேட். சரிங்களா? mm, mm. இதனோட அனதர் ஃபார்மேட் என்ன? W minus W1. அது வந்து கிராஸ் ரேஷியோ பண்ணலாம். Oh, cross ratio. Okay. அது கிராஸ் ரேஷியோ பண்ணலாம். அனதர் ஃபார்மேட் என்னன்னா, இங்க பாருங்க ரெண்டுமே லீனியர். நியூமரேட்டர் லீனியர், டினாமினேட்டர் லீனியர். கரெக்ட்டா? Mm, நியூமரேட்டர் லீனியர், டினாமினேட்டர் லீனியர். அப்ப லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு கொண்டு வராங்க. எதனால இது வந்து நாட் ஈக்குவல் 0னா, இப்ப நான் லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணி கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்ப ஏன் நாட் ஈக்குவல் 0ன்னு உனக்கு தெரியும். இப்ப என்னது இங்க என்ன கிடைக்கும்? CZ பிளஸ் Dன்னு வரும். கரெக்ட்டா? mm. இங்க என்ன இருக்கும்? AZ AZ plus பிளஸ் D. Bன்னு இருக்கும். B. கரெக்ட்டா? Mm. இப்ப என்ன வேணும்? Z கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? A 1. பை Cன்னு போடணும். A by C. அப்ப போட்டா என்ன கிடைக்கும்? Mm, இங்க கிடைக்குமா? AZ plus ஆ, AD by C. AD By C. பை C. போட்ட என்ன ஆகுது? இங்கடா ஓடி போச்சு. ஸோ போட்ட என்ன ஆகும்? 0 ஆயிருமா? Mm. இன்னொரு டைம் கான்ஸ்டன்ட் மட்டும் உனக்கு வேல்யூ வரும். கரெக்ட்டா? Yes, sir. B minus AD by C. இப்போ என்னாச்சு? நீங்க சொன்னது கரெக்ட். B மைனஸ் AD பை C. அப்ப C எழுதி எடுத்தா என்ன கிடைக்கும்? BC BC மைனஸ் minus AD by C. கரெக்டாமா? Ah, சரி. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா சொல்லிக்கிறேன்? நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுது? கோசன்ட் பிளஸ் ரிமைண்டர் remainder by D. அப்ப AZ W equal to AZ plus CZ plus T equal to cosine வந்து என்ன? A by C Plus BC minus AD by C. AD divided By by C. C into divisor. Divisor யாரு? CZ plus T. கரெக்டா? Yes, sir. D என்னடா கண்ணு? Mm-hmm. D என்ன? இதுதான் D. இங்க இருக்கிற D யாரு? இவன் தான் D. Mm-hmm. ஓகேவா? அப்ப இது எப்படி எழுதலாம்? A by C minus AD minus BC divided by C into CD CZ plus D. கரெக்டா? Mm. அப்ப another format of binomial transform கேட்டிருந்தாலும் நம்மளுக்கு இதுதான் another format. இது எதுக்காக கொண்டு வந்திருக்குன்னா AD minus BC எதனால நாட் ஈக்குவல் டு 0 போட்டோம்? இது 0 போட்டா இந்த டேர்மே வராது. கரெக்டா? இது 0 போட்டா என்ன ஆகும்? இந்த டேர்மே வராது. அதனால வந்து இந்த டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 நம்ம சொல்லிக்கிறோம். புரியுதா இதுக்கு வந்ததுன்னு? Okay. இதுதான் ரீசன். சரியாப்பா? Mm. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? Mm-hmm. சரி, அதுக்கப்புறம் இந்த கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பைனரி டிரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா 3 பாயிண்ட் இஜெட்ல 3 பாயிண்ட் டபிள்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக பைனரி டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? Mm. சரி, நீ தான் அடிக்கடி சொன்னீங்க அந்த ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க. என்ன ஃபார்முலா? ஆக்சுவலாக டபிள்யூ கிடையாது, ஒமேகா. ஒமேகா மைனஸ் ஒமேகா 1 divided by omega minus omega 3. Omega 2 minus omega 3 divided by omega 2 minus omega 1. சேம் ஐடியா இங்க எழுதி படிக்கணும், அதே தான் வரும். z minus z1 divided by z minus z3. z2 minus z3 divided by z2 minus z1. சரியாமா? So, okay. இப்போ நம்மளுக்கு கேஸ் ஸ்பெஷல் கேஸ் தான் உனக்கு தெரியும். இப்போ ஒமேகா சொல்லுப்பா. அப்படியே சொல்லு. அந்த டேர்ம்ல 1 மாறிடும். கரெக்டுங்களா? ஒமேகா ஒன்றுங்கிற டேர்மை விட்டுட்டு மற்ற டேர்ம் என்ன இருக்குதோ அதை எழுதலாம் போகுது. சரிங்களா? Mm.
கரெக்ட்டுங்களா? ஏதாவது டவுட் இருக்குதா? ம். சரி இப்போ பாயிண்ட் குடுத்தா போட்டுருவியா? ம். பாயிண்ட் என்ன பாயிண்ட் குடுக்கலாம்? ஒரு ஈஸியான கொஸ்டின் குடுக்குறேன். ஒரு கஷ்டமான ஒரு 3 கொஸ்டின் குடுக்குறேன். 3 ஸோ டிஃபரெண்ட் பாயிண்ட். பாயிண்ட்டு அப்புறம் பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வேரியன்ட் அப்புறம் இமேஜ் 3மே சப்டிவிஷன். ஒரே கொஸ்டின். 3மே சப்டிவிஷன் வேணுமா? ஆ. உன்னோட மெட்டீரியல் இருக்கும்ல? சரி ஒரு கொஸ்டின் குடுக்குறேன். 3மே கண்டுபிடி. நீங்களே கொடுத்துருங்க சார். Find the bilinear transform. Find the bilinear transformation which maps -1 -i 1 in z plane to infinity I comma 0. Also find என்ன வேணும் உனக்கு invariant point or fixed point. Invariant point or fixed point. Find images also. போட முடியுமா கண்ணு? ம். omega 1 equal to infinity, omega 2 equal to I, omega 3 equal to 0. Z1 is இமேஜஸ் equal கண்டுபிடிக்கிறது கண்டிஷன் கொடுத்துருக்கணும்ல கண்டிஷன் தெரியுமா இல்லை நீயே போட்டுருவியா தெரியாது சார். எனக்கு கண்டிஷன் இமேஜே கண்டுபிடிக்க தெரியல சார். அதை வச்சு கடைசியில் இமேஜ் கண்டுபிடிக்க தெரியலையா அப்படி பண்ணல ஒன்று வருஷம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். சரி, கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு வேற கொஸ்டின் கொடுக்குறேன் சரியா ம். கடைசி கொஸ்டின் மட்டும் பெண்டிங் வை பிக்சட் பாயிண்ட் வரைக்கும் போடு ஸோ ஒரே ஒரு கொஸ்டினோட நோட்டில் இருக்கு. இருங்க அனுப்புகிறேன். எங்க இருக்குது இருங்க சார், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அனுப்பிட்டேன். நான் வரல ஒரு டைம் பார்க்குறேன் இப்போ அதுவே பண்ணிட்டா இல்லை இது பண்ணிட்டா சார்? இது பண்ணு அதுக்கப்புறம் நமக்கு அதை ரெஃபர் பண்ணிட்டு இதுக்கு இமேஜ் எப்படி பண்ணுறதுன்னு கொடுக்குறோம் வரலடா லோட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான் மாடல்ஸா பிக்சர் ஈக்குவல் ஒன்றுங்கிறது கொடுத்துக்கிறாங்கன்னா அதை இமேஜ் கண்டுபிடிக்கணும்னு ஐடியா அதான் கேட்குறேன் சரி கம்ப்ளீட் பண்ணுங்க இங்கே மாடல்ஸா பிக்சர் ஈக்குவல் ஒன்றுன்னு வச்சு போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்துடுமா? நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு அதை வச்சு போடுறது வந்துருமாலாம் கிடையாது நீ அதை ஃபுல்லாக அனுப்பு அது என்ன போட்டுருக்கும் போது சொல்லிடுறது ஒரு பிரச்சனை கிடையாது சரி நீ கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் என்ன சார்? இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுற கண்ணு முடிக்கிறேன்.
plus b. Sir, ஆ omega is equal to minus 2iz plus 2i. ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். Uh, ஒமேகா ஈக்குவல் டு minus 2iz plus 2i divided by 2iz plus 2i. எல்லாத்தையும் 2 காமன் அதுக்கு கேன்சல் பண்ணிடு. Okay. அப்போ minus iz plus i divided by iz plus i. I காமன் இருக்குது, ஐயை எடுத்து கட் பண்ணிடு. Oh, okay, sir. Minus z plus 1 divided by z plus 1. கரெக்டா சார்? செக் பண்ணிக்கிறேன். இது எந்த கொஸ்டின் கொடுத்தேன்? -1 மைனஸ் ஐயா? ம் -1 மைனஸ் ஐ 1. எங்களுடைய கொஸ்டின் இங்கே போச்சு, வேற ரெஃபர் பண்ணிட்டேன். -1 மைனஸ் ஐ 1 இன்ஃபினிட்டி 0 இன்ஃபினிட்டி ஐ 0. கரெக்ட் கண்ணு, வெரி குட், கரெக்ட். இப்போ வந்துட்டு செகண்ட் சப்டிவிஷன் இன்வேரியன்ட். இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கையில் இருக்கிறது வந்து மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1ன்னு கையில் இருக்குது, கரெக்டா? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் இன்வேரியன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இன்வேரியன்ட் கண்டுபிடிச்சேன். சரி, ஓகே, இன்வேரியன்ட் கண்டுபிடிச்சேன். இது z is equal to minus z plus 1 divided by z plus 1. Z square plus z equal to minus z plus 1. Z square plus 2z minus 1 equal to 0. என்ன வருது? கால்குலேட்டர் எடுக்கிறேன் சார். அப்படியே போடுற பார்முலா மெத்தட். சார் இது கன்ஃபார்ம் இப்படி தான் பண்ணுமா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ்? இல்ல, உனக்கு வேணா பண்ணிக்க. இதுக்கு அந்த ட்ரீ மெத்தட் போட முடியாது. ட்ரீ மெத்தட் வருமா? 1 into 1 வராது.
அப்போ WZ is equal to minus B plus or minus root of B square minus 4AC divided by 2A minus 2 plus or minus root of 2 minus 1 divided by 2 into 1 minus 2 plus or minus root of 8 divided by 2 root 8 வந்துட்டு root 8 தான் 2 root 2 ஆமா. அதில் 2 காமன் எடுப்போம். அப்போ minus 1 plus or minus root 2 இதுதான் invariant points. Z equal to minus 1 plus or minus root 2. இப்போ image at mod Z is less than 1. சரி, நம்ம கையில் என்ன இருக்குது? mod Z equal to mod Z less than 1. less than 1 equal to 1 less than 1. less than 1. ஓகே. இப்போ நம்ம கையில் ஒமேகா ஈக்குவல் என்ன இருக்குது? மைனஸ் இஜெட் ப்ளஸ் 1 டிவைடட் பை இஜெட் ப்ளஸ் 1. இதுலேருந்து இஜெட் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடி. இஜெட் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடினா மாலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ அதில் வந்து நீ அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா வந்துடும். சரியா? இதில் எப்படி Z கண்டுபிடிக்கிறது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணு. Z omega plus omega equal to minus Z plus 1. Z omega plus Z equal to 1 minus omega. Z காமன் எடுத்தா omega plus 1 equal to 1 minus omega. So Z equal to 1 minus omega by 1 plus omega. இப்போ இதுக்கு mod எடுக்கணும். 1 minus omega divided by 1 plus omega is less than 1. அப்போ mod of 1 minus omega is less than mod of 1 plus omega. அப்போ என்னாச்சு? ரூட் u plus iv. ஆமாம் சார். அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணணுமா? உனக்கு ஆமா, ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் தெரியாது, எப்படி அப்ளை பண்ணுவா? ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வேணும். கரெக்ட் சார். 1 minus of u plus iv is less than 1 plus of u plus iv. அப்போ 1 minus u, sir, root of 1 minus u the whole square plus b square is less than root of 1 plus u the whole square plus b square. Squaring on both sides, 1 minus u the whole square plus v square is less than 1 plus u the whole square plus v square. 1 plus v square cancel. எங்க மொத்தமா 0 வருது? ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஹோல் ஸ்கொயர் நீ தப்பு பண்ணிக்கல. ஓகே. v square cancel. 1 plus u square minus 2u is less than 1 plus u square plus 2u. Minus 4u is less than 0. புரியுதா? u greater than 0. அதுதான் இமேஜா? டயக்ராம் போட்டுறியா? ஈஸியான டயக்ராம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு யூனிட் சர்க்கிள் கொடுத்துக்கிறாங்க. மாடலஸ் ஆஃப் இஜெட்னா என்னது? யூனிட் சர்க்கிள். கரெக்டா? கரெக்ட் சார். ஏன்னா u square plus v square equal to 1. x square plus y square equal to 1. இஜெட் சாரி. அப்போ x square plus y square less than 1. less than 1. அப்போ ரீஜன் பார்த்தா இன்டீரியர் ரீஜன் தான். இங்கே லைனே டச் ஆகாது. இன்டீரியர் ரீஜன் வரும். கரெக்டுங்களா? அப்போ அந்த ரீஜன் வந்து என்னது கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து இஜெட் பிளேனோட, இது இஜெட் பிளேனோடது அப்படியே கன்வெர்ட் ஆகி வருது. கன்வெர்ட் ஆகி u greater than 0னா இது v ஷேட் பண்ணனும். அப்பர் பிளேன். அப்பர் பிளேன் சார். அப்பர்ல எந்த குவாட்ரண்ட் வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும். கரெக்டா? செகண்ட் குவாட்ரண்ட் போகுது இங்க. கரெக்டா?
அதாவது ரைட் சைடு, சாரி ரைட் சைடு ரீஜன், அப்பர் ஸ்பேன் பண்ணக்கூட ரைட் சைடு ரீஜன். ம். ஏன்னா u கிரேட்டர் than 0 இது கரெக்டா? u கிரேட்டர் than 0 இது. சார் ஏன் சார் ஃபுல் இது ஷேட் பண்ண மாட்டேங்கிறோம்? புள்ளி தான் வருதா? புள்ளி தான் வருதா? ஓகே கரெக்ட். 0 டச் பண்ணக்கூடாது. ஏன்னா கிரேட்டர் than இல்ல. அதனால இந்த 0ங்கிற லைன் இந்த ஆரிஜின் இதை டச் பண்ணக்கூடாது. சரியா? ம் ம். ஏன்னா 0 கிரேட்டர் thanனால அதை நம்ம இது பண்ணக்கூடாது. என்ன இதான் reason. பண்ணக்கூடாது? புரியுதா? இது வந்து ஒமேகா. சார் அந்த வி தொடக்கூடாதா? என்னப்பா? v புரியல. என்ன சொல்லு? சரி கடைசி ஏதோ சொன்னீங்க சார், ஏதோ டச் பண்ணக்கூடாதுன்னு. u கிரேட்டர் than 0டா. u கிரேட்டர் than ஓகே. 0 போது நம்ம இந்த இந்த லைன் இருக்குது. இந்த லைனை டச் பண்ணக்கூடாது. இந்த லைனை டச் ஓ பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா u 0னா இந்த பாயிண்ட் வந்துடும். u 0 இதே மைனஸ் யூ கிரேட்டர் தென் ஜீரோன்னு இருந்துச்சுன்னா? என்னப்பா? மைனஸ் யூ கிரேட்டர் தென் ஜீரோ. மைனஸ் u லெஸ் than 0. அப்ப u வந்து கிரேட்டர் than 0. செக் பண்ணி பாரு. கரெக்ட். ஓகே. இதுதான் ரீஜன். அப்ப இமேஜ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சா? இன்னும் ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் மேல. இதே சம்க்கு வச்சு போடுவீங்க. மேல கொடுத்துருக்க மொத்தம் 3 சம் போட சொன்னா இந்த சம் நோட் பண்ண தெரியுது. ரெட் கலர் நோட் பண்ணிக்கிறேன் பாரு. z equal to minus I 0, I omega equal to minus 1 I, 1. ஓ இன்ஃபினிட்டியே இல்லை. omega minus omega 1 into omega 2 minus 1 divided by omega minus omega 2 omega minus omega 1 omega 2 omega 2 minus I minus 1.
கண்ணே டவுட் இருந்தா கேட்டு போடு சரியா. ஆ இதுக்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 தான். இது மாதிரி எந்த இமேஜ் வந்தாலும் நம்ம அதே ஐடியால தான் வச்சு போட போறோம் சரியா. ம் 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 யார் கேட்டாங்க? ஏடிஎம் போங்க, ஏடிஎம் போய் பிளாக் பண்ணிக்கலாம். நான் அப்ப எங்க வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சு ஆன்சர் அனுப்புப்பா. இதில் வந்துட்டேன் சார். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு அதே அப்படியே அவர் ஒரு அமைப்பா சார் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு minus 2iz minus 2y divided by minus 2z plus 2. அது 2 காமன் எடுத்துறா. ஏன் அது அப்படியே வச்சிருக்கிற? சார் மைக். ஓ சாரி. 2 காமன் எடுத்து கட் பண்ணிடலாம்ல. பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 2 minus minus iz minus I minus z plus 1. ஓகே.
அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ஐ வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? இஜெட் ப்ளஸ் ஒன் டிவைடட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெளியில் எடுக்கணும். எடுத்துக்கோ. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபார்மேட் வருதா மட்டும் பாருங்க. மைனஸ் ஐனா ஜெட் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் காமன் எடுத்தா ஜெட் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஐ இன்டூ ஜெட் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஜெட் மைனஸ் ஒன். இதில் இஜெட் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடி. கண்டுபிடிச்சா அதே ஐடியா. இன்வேரியன்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னீங்க. இன்வேரியன்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடு. சார் கேட்குதா சார்? கேட்குது. இங்கே பவர் கட் ஆச்சு அதனால மாதிரி. ஓகே. இன்வேரியன்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா அப்புறம் இமேஜுக்கு மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 1 போட்டு கண்டுபிடி. இன்வேரியன்ட் பாயிண்ட். வாய்ஸ் கேட்குதா? கேட்குது. இன்வேரியன்ட் பாயிண்ட் என்ன வந்தது பாத்தியாப்பா? ஃபார்முலா மெத்தட் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சார் ஏபிசி என்னன்னு மட்டும் சொல்றீங்களா? எனக்கு தெரியாது, போட்டா தான் தெரியும். சரி நீ போட்டதை சொல்ல, நான் சொல்றேன். Z ஸ்கொயர் minus Z is equal to IZ plus I. IZ plus I. Z square plus minus 1 minus I Z minus I equal to 0. Correct? Okay. அப்போ A equal to 1, B equal to minus 1 minus I, C equal to minus I. அப்போ Z is equal to minus B na 1 plus I plus or minus root of B square na correct. minus 1 minus I the whole square. ஆமா. 1 square minus I square வந்து minus 1 plus 1 கட் ஆகுது. கரெக்டா? Z equal to 1 plus I plus or minus root of 1 square 1 square 6I divided by 2. அவ்வளோதான் சார். ஓவர். ஓகேவா? இதுதான் இன்வேரியன்ட் பாயிண்ட்ஸ். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது நீ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிலபஸ் இல்லை. ஓகே. அதனால அதை விட்டுரு. இதோட விட்டுட்டோன்னு சொல்லி. சரியா? அடுத்தது இமேஜ். சார் இமேஜ் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 வச்சு போடு. மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் வந்து இஜெட் ஈக்குவல் என்ன கண்டுபிடிக்கணும். கரெக்டா?
கரெக்டாப்பா இஜெட் வந்து இது கிடைச்சிச்சா கபிலேஷ் இஜெட் வந்து இது வந்ததா வந்துச்சு. நான் கடைசி ஸ்டெப் பண்ணிருக்கேன். ம் ம் 4v equal to 0. v equal to 0. லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0 ப்ரோ இல்ல நீங்க தானே mod z equal to 0 ன்னு போட்டீங்க. ஈக்குவல் டு சொன்னா அதான் லெஸ் தென் 1 போட்டுருந்தோம்னா அந்த கேஸ் ஓகே லெஸ் தென் 1னா 4v லெஸ் தென் 0. அப்போ v is less than 0. சர்க்கிள் இருந்து v லெஸ் தென் 0 என்னது v less than 0. v சாரி less than 0. சார் கீழ இருக்கிறது மட்டும் ஷேட் ஆமா ஆகும். ஆமா ஆமா நான் மாத்தி போட்டு கீழ இருக்கிற டவுன்வர்ட் ரீஜன் எல்லாமே தேர்ட் குவாட்ரண்ட் மட்டும் ஷேட் ஆகும். தேர்ட் ஃபோர்த் வரும் ஓகே கீழ இப்படி வரும் கரெக்டா ஏன்னா இதான் v லெஸ் தென் 0 இந்த லைன்ல டச் பண்ணக்கூடாது இந்த லைன்ல டச் ஆகாத மாதிரி போடணும் கரெக்டா இந்த லைன்ல டச் ஆகும் இது ரீசன் ஓகே சார் கிளியரா இல்ல இதே பார்க்கலாமா இல்ல ஆரம்பிச்சு சொல்லிடலாமா அடுத்தது போகலாம். மோஸ்ட்லி இதானே கேட்பாங்க இல்லை அந்த இமேஜுக்கு இது வேற ஏதாச்சும் காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்களா? வேற கேட்டாலும் இதுதான் ரூல் எது கேட்டா எனக்கு இதுதான் ரூல் மேக்ஸிமம் உனக்கு இதுதான் கேட்பாங்க. ஓகே இதனால இப்போ ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஒய் ஆக்சிஸ்ன்னு என்ன வச்சு போடுவோம் ஒரு வேற இமேஜஸாக கேட்குற இப்போ நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன் அதுக்கு நீ எப்படி போடுவீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி பாயிண்ட் கொடுத்து ஒரு கொஷின் கொடுக்குறேன் சரியா இப்போ மாடலஸ் ஆஃப் இஜெட்னு கொடுக்காம வேற கேட்குறாங்கடா கண்ணு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு -i0ia அண்ட் இதே தான் மேகா ஈக்குவல் டு -1 இல்லை ஆல்ரெடி பண்ணின கொஸ்டின்லேயே இமேஜ் மட்டும் மாற்றிக்கலாம். அதான் மாற்றி கொடுக்குறேன் இதே கொஸ்டின் இப்போ பண்ணிடலாம் தான் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க எப்படி போடுவோம் அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக z ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்கடா ஒய் ஆக்சிஸ்னா என்னது x ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம் கரெக்டா இஜெட் பற்றி பேசல x ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா நீ ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரிங்களா புரியுதப்பா தட் மீன்ஸ் u பிளஸ் iv இருக்குதுல்ல அப்படின்னா யூவோட வேல்யூ என்ன வியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். வியோட வேல்யூ கூட தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன் வேணும் v வேல்யூ வேணும் u வேல்யூ வேணும் ஏன்னா x தானே 0 u வேல்யூ வேணும் v வேல்யூ வேணும் சரியாப்பா புரியல கண்ணு x ஈக்குவல் டு 0 இல்ல சரி இல்லை சார் எந்த ஸ்டெப்லேருந்து பண்ணணும்னு கேட்குறேன். கடைசி ஸ்டெப் ஒமேகா ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிக்கல இருங்க நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணி தரேன். ஒமேகா ஈக்குவல் டு i ஆஃப் z plus 1 divided by z minus 1 ஓகே இதுல வந்து எனக்கு u வேல்யூ v வேல்யூ வேணுங்கிற அதாவது u plus iv u plus iv equal to i into x plus iy plus 1 divided by x plus iy minus 1 கரெக்ட்டுங்களா இது வந்து என்ன பண்ணுவீங்க கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணணும். இது என்ன பண்ணுவீங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை கான்ஜுகேட் பண்ணிட்டு எனக்கு என்ன வேணும் u வேல்யூ என்ன v வேல்யூ என்ன வேணும்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுல வர வேல்யூல வந்து x ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா ஆன்சர் வரும் சரிங்களா அதுல வர வேல்யூ என்ன பண்ண போறீங்க x ஈக்குவல் டு 0 போட போறீங்க. ஃபர்ஸ்ட் u என்ன வேல்யூ என்ன v வேல்யூ என்ன கண்டுபிடி அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சரியா இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா கேட்க மாட்டாங்கல்ல ரெண்டு மார்க் நீ தான் சொல்லணும் கேட்க மாட்டாங்க கேட்டா அதனால நான் கொடுத்துக்கிறேன் இல்ல கேட்க மாட்டாங்க நான் புரிஞ்சு கான்செப்ட் எனக்கு போட ஆன்சருக்கு போடு சார் நான் சொல்றேன் u plus iv is equal to I into x plus iy இதை சிம்பிளிஃபை பண்ணணும் கரெக்டா x plus iy plus 1 divided by x minus 1 whole square plus y square into x minus 1 minus iy கரெக்டா இதுல என்ன டவுட் இருக்குதா இத கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் கரெக்டா அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் iy கேன்சல் ஆயிருமா
ஐவை எதுக்குள்ள கேன்சல் ஒரு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம்ல. இது வந்து என்ன கிடைக்குது? எக்ஸ் பிளஸ் ஒன் இங்க என்ன கிடைக்கும்? பிளஸ் ஐவை. கரெக்டா? ம் அப்போ மல்டிப்ளை பண்ணு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு ஒய். கரெக்டா? ம் பிளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ், அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டாப்பா? இதான் நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன். ம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது வரைக்கும் ஓகே உங்களுக்கு? ம் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? சார் இதில் இப்படி கேட்க மாட்டாங்க சார். நீ இதை வேற மாதிரி கேட்க மாட்டாங்களான்னு கேட்குற. கொஸ்டின் கொடுத்தா கேட்க மாட்டாங்க, சிம்பிளிஃபிகேஷன் பார்த்து சங்கடப்பட்டு என்ன கடை கம்ப்ளீஸ் அர்த்தம். நான் சரி, ரெஃபர் ஓகே. பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணு, என்ன வருது பாரு. கேட்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்ப வேற கேட்க மாட்டாங்கன்னு எதுக்கு கொஸ்டின் வருது உனக்கு? நீ பாட்டுக்கு போட்டுட்டே இருந்தா நான் பாட்டு கொடுத்துட்டே இருக்கிறேன். உங்க மெட்டீரியல் எனக்கு அதை பாட்டு கொடுத்துட்டே இருக்கிறேன். நீ என்ன சொன்ன? சார் வேற மாதிரி கேட்க ஓகே மாட்டாங்கன்னு சார். கம்ப்ளீட் பண்ணு கம்ப்ளீஸ். போட போட ஸ்டாப் பண்ண அப்புறம் என்ன இருக்குது? கம்ப்ளீட் பண்ணு, கடற்கரை கம்ப்ளீட் பண்ணு. அப்ப ஐ இன்ட்டு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் ஐஎக்ஸ் ஒய் மைனஸ் ஒய். அப்போ இது என்ன கிடைக்குது? ப்ளஸ் ஐஎக்ஸ் ஒய். ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குதா? ஓ இது ஐ இருக்குதா? அப்போ மைனஸ் ஐஒய் வருது. கரெக்டா? அப்போ என்ன இதுக்கு ப்ளஸ் ஐஒய்னு வருது, மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது. அப்போ இதெல்லாம் கட் ஆகுது. ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ் ஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ் ஒய். டினாமினேட்டர் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். கரெக்டா? ம் சரி, என்ன டவுட் இருக்கா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? ஆஹா. இப்போ என்னென்ன கட் ஆகிக்குது, என்ன டைம் வந்துருக்குது, என்னாச்சும் ஐங்கிற டைம் இருக்குதா? என்னாச்சும் மிஸ்டேக் ஆகிடுது நம்பர்? இல்லை நம்மளுக்கு எப்படியோ ரியல் பார்ட் தானே வேணும். ரியல் பார்ட் தான் வேணுமா? யூ தானே கொடுது, யூ தானே கொண்டு வருது. யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான். நல்லா பாரு, இஜெட்ல தான் ரியல் பார்ட் பாரு. ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்னா இஜெட்ல தான் ரியல் பார்ட் ஜீரோ, ஒய் ஆக்சிஸ் இருக்கும். பட் இங்க யூ வேல்யூ வேணும், வி வேல்யூ வேணும். சரியா? ம் சாதான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னாச்சு டேம், என்ன டேம் வர வேண்டியதுன்னு பாரு. என்னாச்சு மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணு. ஓகே, இங்க வரும்போது மைனஸ் ஐஒய், இது மைனஸ் ஐஒய் தான் வரும். நான் பிளஸ் போட்டு மைனஸ் போட்டு, இது மைனஸ் இருக்குது, இந்த டேம் அப்படியே இருக்குது, இந்த டேம் அப்படியே இருக்குது. ஓகே. அப்போ நியூமரேட்டர் என்ன நடக்குது பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஐஒய் divided by x squared plus y squared minus 2x plus 1. சரியாப்பா? அப்ப i இருக்குனால என்ன ஆகும்? u plus iv. i உள்ள கொண்டு போனா ரியல் பார்ட் தனியா எடுங்க, இமேஜினரி பார்ட் எடுங்க. i உள்ள போச்சுன்னா இதான் ரியல் பார்ட். இங்க பாருங்க, இது மல்டிப்ளை ஆனது, இதான் ரியல் பார்ட். என்னாச்சு? 2y divided by x squared plus y squared minus 2x plus 1. கரெக்டா? பிளஸ் i இன்ட்டு என்ன கிடைக்கும்? x squared minus y squared minus 1 divided by x squared plus y squared minus 2x plus 1. கரெக்டாப்பா? இப்போ ரியல் பார்ட் எடுங்க, இமேஜினரி பார்ட் எடுங்க. ரியல் பார்ட் என்ன? u equal to 2y divided by x squared plus y squared plus 1 minus 2x. and imaginary part என்ன? v equal to x squared minus y squared minus 1 divided by x squared plus y squared minus 2x plus 1. கரெக்டாப்பா? இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? x equal to 0 இருக்குது. கரெக்டா? x equal to 0 இருக்குன்னா என்ன ஆகும்? u equal to 2y divided by y squared minus 2x plus 1. அதே மாதிரி இங்க என்ன கிடைக்கும்? v equal to x squared வந்து xங்கிறது 0. அப்ப என்ன கிடைக்குது? minus y squared. கரெக்டாப்பா? minus y squared minus 1 divided by y squared minus 2x 0 ஆயிரும்ல. 2x x equal to 0 இல்ல.
அப்போ 2x 0 ஆயிரும் 2x 0 வரும் ப்ளஸ் 1 வரும் கரெக்டுங்களா? ஓகே. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். இப்போ u கண்டுபிடிச்சிட்டோம், v கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே நிமிஷம். இது பிளஸ் ஐy இது மைனஸ் ஐy. அப்ப இது வந்து பிளஸ் y ஸ்கொயர். உங்க பாத்தீங்கன்னா பிளஸ் ஐy இது மைனஸ் ஐy. அதனால இது பிளஸ் y ஸ்கொயர். அந்த மிஸ்டேக் இருக்கு அது. ஓகே. அப்ப என்னது பிளஸ் y ஸ்கொயர். கரெக்ட்டா? ஓகே. ஓகே சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லு. இதுக்கு அப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இதுல இருந்து எல்லாமே yங்கிற டைம் தானே. அப்ப y கூட என்னன்னு கண்டுபிடிச்சா இதுல சப்மிட் பண்ணா போதும். எய்தர் இதுல இருந்து y கூட என்னன்னு கண்டுபிடி இல்ல இதுல இருந்து y கூட என்னன்னு கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் வந்து y என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரி இதுல இருந்து கண்டுபிடிக்கலாமா? இதுல இருந்து கண்டுபிடிக்க பார்க்கலாம். அதுல கண்டுபிடிக்கிறது கஷ்டமே, y ஸ்கொயர் எல்லாம் இருக்கே. அப்ப இதுலயே y ஸ்கொயர் இருக்குது. எதுல போட்டாலும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனும். சரிங்களா? ஓகே. சரி எதுல போட்டாலும் நமக்கு இது ஈஸி. bங்கிறது ஈஸி அதனால அதல போடுறேன். ஓகே. y ஸ்கொயர் பிளஸ் b ஈக்குவல் டு y ஸ்கொயர் மைனஸ் 1. y வேல்யூ கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா? அப்ப b y ஸ்கொயர் minus y square equal to minus b minus 1. கரெக்ட்டா? என்னது டவுட்? y square common. y squared common. b minus 1 equal to minus of b plus 1. கரெக்ட்டுங்களா? அப்ப y squared equal to என்ன? Minus of b plus 1 by b minus 1. b minus 1 minus கீழ பாக்க கொண்டு வந்தா b plus 1 divided by 1 minus b. கரெக்ட்டாப்பா? அப்போ y squared இருக்கிற இடத்துல இதுவும் y இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். y இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப இந்த வேல்யூ கொண்டு போய் எங்க அப்ளை பண்ணுவ? இங்க அப்ளை பண்ணுவ. y ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ, y இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ அப்ளை பண்ணா வேலை முடிஞ்சது. சரிங்களா? ஓகே. அப்ப என்ன சொல்லுங்க? u ஈக்குவல் என்ன கிடைச்சது? u ஈக்குவல் டு என்ன கிடைச்சதுப்பா? u ஓட வேல்யூ 2y ஆ? 2y divided by y squared plus 1. y squared plus 1. அப்ப 2 into root of என்ன கிடைச்சது? 1 plus y ஆ? v plus 1 minus 1 v plus 1. v plus 1 divided by 1 minus v. Divided by இங்க என்ன கிடைக்கும்? v plus 1 v plus 1 by 1 minus v plus 1. இந்த LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணு. 2 root v plus 1 by v minus 1. LCM எடுத்தா v கேன்சல் ஆயிரும். அப்ப 2 வரும். டினாமினேட்டர்ல 2 கேன்சல் ஆயிரும். இதுவும் கட் ஆயிருது 2ம் கட் ஆயிருது. கரெக்ட்டா? அப்ப u equal to root of v plus 1 by 1 minus v. அப்ப என்ன இன்னொரு கிளியரா சொல்லுங்க. u equal to root of v plus 1. கரெக்ட்டா? v plus 1 divided by 1 minus root of 1 minus v. into இது root of 1 minus v. வெரி குட். இது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். 1 minus vங்கிற டைம் நியூமரேட்டருக்கு போயிடும். கரெக்ட்டா? இங்க ஒரு 1 minus v இருக்குதா? நியூமரேட்டருக்கு போயிடும். கரெக்ட்டாப்பா? ஆமா. இதுவும் கட் பண்ணா root of 1 minus v. கரெக்ட்டா? அப்ப என்னாச்சு? root of v plus 1 into root of 1 minus v. அப்ப இது என்ன ரேஷியோ? root b வந்துட்டு root of ab ன்னு எழுதிக்கலாம். 1 minus v square. கரெக்ட்டா? a plus b a minus b. a plus b into a minus b. அப்ப u squared equal to 1 minus b squared. அப்ப என்னாச்சு? u squared plus u squared plus b squared is equal to 1. எப்படி படிச்சோம்? இதெல்லாம் 10 மார்க்ல கேக்குறீங்க. இதெல்லாம் 10 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் பாத்துக்கோ. சரியா? ஓகே. அப்ப என்னாச்சு? z plane and y axis. ஓகே? z plane and y axis. y axis யாரு? x equal to 0. கரெக்ட்டா? ஒமேகா plane யூனிட் சர்க்கிள். கரெக்ட்டா? ஒமேகா plane யூனிட் சர்க்கிள். u squared plus v squared equal to 1. அப்ப இந்த மாதிரி டைம் வந்து y axis equal to 0 னா y ஷேட் பண்ணனும். y axis அதாவது less than 0 தான் நீ போடணும். y less than 0 தான் நீ போட வேணும். இங்க எது ஷேடட் பண்ண வேண்டாம். x equal to 0 எக்ஸாக்ட்டா. y axis மட்டும் தான் சொல்லிக்கிறான். ஓகே. அதனால நீ எது ஷேடட் பண்ணாத. இந்த இது இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற இது வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. கிளியரா? வேற என்ன? லாரன்ஸ் சீரிஸ். என்ன வாங்குது? லாரன்ஸ் சீரிஸ். பார்த்தலாமா? லாரன்ஸ் சீரிஸ் ஃபார்முலாலாம் வருது இல்ல? ஓ. 2 क्वेश्चन.
அப்படியே எல்லாத்தையுமே கவர் ஆயிரும். ம் ஆல்ரெடி போட்டதா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணா எல்லாம் கவர் ஆயிரும். போட்டு ம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். f of z equal to 7z minus 2 divided by z into z minus 2 into z plus 1. So points பார்த்தீங்கன்னா first point modulus of z less than 2. Second point modulus of z greater than 3. Third point 2 less than modulus of z less than 3. Fourth சார் point எனக்கு இன்னையோட கிளாஸோட இந்த நோட்ஸ் மட்டும் அனுப்பிடுங்க சார். ஓகே. less than 3. சரியா? 7z minus 2 divided by z into z minus 2 into z minus z plus 1 இதுடா இது z மைனஸ் இது இங்க பாரு z சாரி இன்னொரு சொல்லிட்டா ம் இது வந்து z மைனஸ் 2 கிளியரா ஓகே இது வந்து z பிளஸ் 1. ஓகே சார். இது ரெண்டாவது கொஸ்டின் சால்வ் பண்ண பார்க்கலாம். ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. இது வந்து பெசல் சீரிஸ் ரெண்டு டிகிரியுமே சேம். ரெண்டு டிகிரியுமே சேம்னா லாங் டிவிஷன் வச்சு போடுவாங்க. லாங் டிவிஷன் மெத்தட் வச்சு சிம்பிளிஃபை பண்ணிட்டு சால்வ். சரி ஏபிசி வேல்யூ சொல்லிட்டா சொல்லு. f of z is equal to 1 divided by z plus ஏபிசி வேல்யூ தான் சொல்றேன். a1 to 1 b1 to 2 c1 to minus 16 by 3. கரெக்டா சார்? a வந்து 1 b வந்து 2 c வந்து minus 3 minus 16 by 3 minus 16 அப்படிதானே வந்திருக்கு. z minus 2 7z minus 2 எடுத்து தானே போட்டேன். 7z நியூமரேட்டர் எடுத்து தானே போட்டேன். a வந்து 1 b வந்து 2 c வந்து minus 3 மட்டும் தான் வருது. 16 by 3 வரணும்ல? இல்லையே செக் பண்ணுங்க. a1 to 1 b1 to 2 கரெக்ட். c வந்து என்ன கிடைக்குதுன்னா -9 equal to 3c. அப்ப c equal to -3 னு வருது. -9 ஒரே நிமிஷம். -9 equal to 3c. கரெக்ட். இப்போ -3 1 divided by z plus 1. First subdivision என்ன சார்? mod z less than 2. எப்பவுமே less than 1 வரணும் டிவிஷன்ல இருக்குது. அப்போ mod z by 2 less than 1. So f of z is equal to ஏமா டவுட்டா? இல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே விட்டுறலாம். ஆமா இஜெட்ங்கிறது வரணும் அப்படி இல்லை இஜெட்னு வரணும். அதனால நோட் பண்ணிக்கோ. Plus 2 divided by 2 into 1 by 2 divided by 2 is equal to z by 2 minus 2 காமன் எடுக்கணும். கரெக்ட். அப்போ
1 minus z by 2. கரெக்டா சார்? 1 மைனஸ் z by minus 2. z by 2 whole inverse. Minus 3 divided by சார் அதுவும் அப்படியே விட்டுறலாம். அது அப்படி இப்படி விட முடியும். z plus 1 வந்து அது மாத்திக்கணும். 1 plus z ஓகே ஓகே சார், ஓகே சார். அதை அப்படியே z விடக்கூடாது. plus அது அந்த ஃபார்முலா ஃபார்மேட் இருக்குது, அதனால அப்படியே கொண்டு வந்துக்கிறேன் மேல. சரியா? z plus 1 அப்படியே விட்டுறணும்ல? அந்த எது காமனா எடுக்க வேண்டாம். பட் ஃபார்முலா ஃபார்மேட் இருக்குதுல்ல, ஃபார்முலா பார்ட் இருக்கும்போது நீ அப்படியே மேல கொண்டு வந்துக்கணும். சரியா? 1 plus z whole inverse கொண்டு. அதான் சார், அதுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுல்ல, அதான் கேட்டேன். இல்ல காமனா எடுக்க வேண்டாம்டா, மேல கொண்டு வந்து நியூமரேட்டர் அதான் சார், அதான் அப்படியே z எப்படி விட்டோமோ அது மாதிரி z plus 1 விட்டுறணும். சரி. அதான் கேட்டேன். கண்ணே, நான் ஒன்று சொன்ன புரிஞ்சுதா? நான் என்ன சொன்னா, இதுக்கு நீ கடைசி வரைக்கும் அப்படியே தான் கொண்டு வருவ. இந்த டைம் கடைசி வரைக்கும் அப்படியே தான் கொண்டு வருவ. பட் இந்த டைம் என்ன பண்ணுவ? நியூமரேட்டர் கொண்டு வந்து ஃபார்முலா மெத்தட் கொண்டு வந்துரும். இங்க வந்து இங்க மட்டும் 2 எழுதுவ. புரியுதா? இப்போ சார், இப்போ நம்ம ஏன் வந்துட்டு அந்த மூணாவது இதுக்கு வந்துட்டு எதுவும் காமன் எடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் காமனா இருக்க மாட்டேங்குன்னா, அதை நம்மளுக்கு ஃபார்முலா பண்ற பைனாமியல் ஃபார்முலா என்ன? 1 plus z இருக்கு, 1 plus 1 minus z இருக்குது. அதனால எடுக்கல. ஓகே ஓகே. நமக்கு என்ன டவுட் வரும்? z by 2 less than 1 சார், ஏங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்பேன். சரியா? சார் அப்போ 1 by z minus 1 into 1 minus z by 2 1 plus 1 minus z plus 1 தானே? 1 plus 1. இல்ல z minus சார் 1 minus z by 2 the whole inverse சார். இது எழுதி தான் கெடுதி இருக்குது. இல்ல நான் எக்ஸ்பான்ஷன் சொல்றேன். நீ போடு. சரி ஓகே. 1 minus z the whole inverse னா 1 plus z by 2 minus z by 2 the whole square plus z by 3 the whole square dot minus 3 into 1 plus z the whole inverse 1 minus z plus 1 minus z plus 1 plus z plus 1 the whole square z plus 1 வராது. வெறும் z. ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேவா? செகண்ட் பார்ட். mod z greater than 3. செகண்ட் பார்ட். அப்ப 3 by mod z is less than 1. less than 1. இதுல என்ன டவுட் இருக்குதா? ஃபர்ஸ்ட் இத அப்படியே விட்டுறலாம். ஏன்னா z னு வந்தா மேக்ஸिमम அவாய்ட் பண்ணிக்கங்க. மத்த மட்டும் போடுங்க. plus 2 by z into 1 divided by 1 minus 2 by z minus 3 by z into இதோட மீனிங் என்ன? 3 by z 1னா 2 by z என்னதான் கிடைக்கும்? 2 by z 1 by z less than 1. இந்த மீனிங் மட்டும் மறந்துடாத. சரியா? அப்போ 1 by z plus 2 by z into 1 minus 2 by z the whole inverse minus 3 by z into 1 plus 1 by z the whole inverse. So, அப்போ 1 by z plus 2 by z into 1 plus 2 by z plus 2 by z the whole square dot minus 3 by z into 1 minus 1 by z plus 1 by z the whole square plus minus 1 by z the whole cube. அது ஜெனரல் ஃபார்ம் எழுதுனா ஜெனரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். நான் ஜெனரல் ஃபார்ம் எழுதி காட்டிக்கிறேன். நீ சொன்னது கரெக்ட் தான். ஜெனரல் ஃபார்ம் மாத்தணும். சரியா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் சார். 2 less than mod z less than 3. அப்ப இது ரெண்டு கேஸா டிவைட் ஆகும். கரெக்ட்டா? 2 by mod z less than 1
கமா 3 by z mod divided z by 3 less than 1. கரெக்ட்டுங்களா? F of z is equal to ம் 1 by z plus 2 into 1 by z minus 2 minus 3 into 1 by z minus 1 z plus 1. ம் அப்போ f of z is equal to இந்த மீனிங் 1 by பை இஜெட்னாலும் 1 பை இஜெட்னாலும் லெஸ் தான் கரெக்டா? ஸோ அதை அப்படியே விட்டுறணும் ப்ளஸ் 2 வந்திருக்குது கரெக்டா? 2 by z 2 by z அப்ப என்ன கிடைக்கும்? இஜெட் வெளிய எடுக்கணும் கரெக்டா? 2 by z into 1 divided by 1 minus 2 by z வந்துருச்சு. அடுத்த இதில் z minus சொல்றேன் கண்ணு. ஓ சார் அடுத்தது எப்படி சார் அப்படியே ஃபார்முலா இருக்கனால அப்படியே எடுத்துடுறோமா? இங்க பாரு இந்த ரெண்டு கேஸும் கட் ஆகுதுல, ரெண்டு கேஸுமே வருதுங்க. ஏன் இந்த z by 3 விட்டுட்டோம்? எதுப்பா? ஓ ஒரே இதுலயே ரெண்டு கேஸ் வரனால z by 3 விட்டுறோமா? இஜெட் பை 3ங்கிறது வரல. சப்போஸ் இங்க இன்னொரு டேம் பிளஸ் இஜெட் பை 3 ன்னு வந்திருந்ததுன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். இங்க இஜெட் பை 3ங்கிற டேமே இல்ல. ஓ அதனால அடுத்த இதுலயும் z தான் காமன் எடுக்கணும். ஆமா. ஓகே டன் முடிச்சிட்டேன். முடிஞ்சதா? கிளியரா? ம் அப்ப என்ன கிடைக்குது? 2 by z whole power n minus 3 into sum is varies from 0 to n minus 1 power n 1 by minus 1 power n whole power கரெக்டா? இது வரைக்கும் டவுட் இல்ல அப்படிதானே? இவர் கரண்ட் அஃபேர்ஸ் வரல, கொஞ்சம் கடகணும் போடு, இன்னொரு சம் போட்டுக்கணும். ஃபோர்த் டிவிஷன் 1 less than modulus of z plus 1 so less than 3 சரியாப்பா? 1 less than modulus of z plus 1 less than 3. அப்ப என்ன கிடைக்கும்? 1 by modulus of z plus 1 divided by z plus 1 less than 1 z plus 1 by 3 less than 1. இப்போ நம்ம ஃபார்மேட்டுக்கு z plus 1 டேமுக்கு எல்லாத்துக்கும் மாற்றணும் சரிங்களா? ஸோ இப்போ f of z is equal to 1 divided by z plus 1 minus 1. ஓகே ஒரு நிமிஷம் நான் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். z minus 2 ப்ளஸ் ப்ளஸ்ஸா மைனஸா? -3 டிவைட் பை z plus 1. அப்போ எந்த டேம் வந்து நம்ம கண்டுக்கூடாது? z ப்ளஸ்ங்கிற ஒரு டேம் இருக்குது, இவனை மட்டும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இவங்க ரெண்டு வச்சு சேஞ்ச் பண்ணி போடும். இவன் கடைசி அப்படியே இருப்பான் கரெக்டா? இதுல என்ன டவுட் இருக்குதா? சரி நீ சொன்ன மாதிரி 1 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணிடலாமா? 1 divided by z plus 1 minus 1 அதே மாதிரி மைனஸ் plus 2 divided ஒரே நிமிஷம் சார் plus 2 divided by 1 divided by z plus 1 minus 3. அப்ப இங்க என்ன எடுப்பீங்க? minus 3 into 1 divided by z plus 1 minus 1 காமன் எடுப்பேன். மைனஸ் 1 இது காமன் இருக்கு பாரு. இங்க என்ன இருக்குது? இங்க என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? z plus 1 1 by z plus 1. அப்ப என்ன காமன் எடுக்கணும்? 1 by z plus 1 காமன் எடுக்கணும். அவ்வளவுதான். 1 minus 1 by z plus 1 plus இதனாச்சு -3 நாச்சு. ஒரே நிமிஷம் நானே பண்ணிக்கிறேன். 2 divided by z plus 1 இது எதுக்கு டிவைட் பை z plus 1ங்கற? சோ ஒரே நிமிஷம். இதுக்கு 3 வெளியிடு, -3 வெளியிடு. ஆமா சார். இதுக்கு அந்த ஃபார்மேட் செக் பண்றது. ஈவன் ஃபார்மேட் என்னன்னு அதை செக் பண்ணி போடு. 1 divided by z plus 1 நோ 2 divided by z plus 1 3 divided by z plus 1 எல்லாமே ஒண்ணுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா பட் இங்க z -3 தானே இருக்குது. இங்க வர 3 இருக்குதுல்ல. இந்த பாயிண்ட் பாரு வெளிய இருக்கிற z plus 1 விட்டா மீதி யார் இருக்கறா? 3 இருக்கறான்ல.
3யோட ரூல் என்ன? டிவைட் பை 3 வந்து லெஸ் தென் 1 தானே? இல்ல நான் சொல்றேன் இப்போ என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் z plus 1 எடுத்தா 1 minus 3 by z plus 1 வந்துரும்ல அதுவும் அந்த அது அப்ப ஃபார்முலா ராங் இருக்குல்ல இல்ல. z plus 1 டிவைட் பை 3 தானே நம்மளுக்கு கரெக்ட். ஏன் அப்போ அந்த 1 by z plus 1 less than 1 இருக்குல்ல உன்னையும் இங்க இருக்குதுல்ல. அதைய வச்சு நான் இது பண்ணிக்கலாம்ல. கண்ணே ஒரு ஐடியா புரிஞ்சுக்கோ. அதை வச்சு பண்ண முடியாது. ஏன் ஹையர் சார்? டைம்ல இருந்து லோயர் டைம் வரலாம். அதாவது 3 டிவைட் பை z plus 1 லெஸ் தென் 1 கரெக்ட். அடுத்து 2 டிவைட் பை z plus 1ங்கிறது கரெக்ட். 1 டிவைட் பை z plus 1ங்கிறது கரெக்ட். சரியா? இது சாட்டிஸ்ஃபை ஆனா ஃபர்ஸ்ட் பாத்துக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆனா இதுவும் கரெக்ட். புரியுதா? ஓகே. பட் இந்த ரூலை நீ என்ன கொடுத்துக்கறாங்கன்னா அவன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இதுதான் கொடுத்துக்கறான். இதுதான் கொடுத்துக்கறான். கரெக்ட்டா? இது சாட்டிஸ்ஃபை ஆனா இது கரெக்ட் கிடையாது. 2 டிவைட் பை z plus 1 லெஸ் தென் 1ங்கிறது ராங் ரூல். ஹையர் டைமுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். லோயர் டைமுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? இப்பதான் சார் இதுவே தெரியுது. தெரிஞ்சுக்க. அது ப்ராப்ளம் நிறைய போட போட உனக்கு ஐடியா புரியும். அப்ப ஏன் நம்ம அதை எடுக்கல? ஏன்னா 1க்கு மட்டும் தான் வந்திருக்கு. 2க்கு 3க்கு வரல. அதனால நான் அதை எடுக்கல. அப்ப இதுல 3 காமனா எடுப்போம். அதனால தான் இங்க 3 கொடுத்துட்டான் பாரு. அதனால 3 வந்திருக்கு. அதனால தான் நான் 3 வெளிய எடுக்கிறேன். -3 வெளிய எடு. அப்போ 1 by z plus 1 இல்லனா 1 by z plus சார் அப்போ இன்னொரு கேஸும் இருக்குல்ல. என்னது? z by 3 z by 2 z by 1 அதுக்கு எப்படி மாறும்? இன்னொரு சொல்லு. இன்னொன்னு இது வந்துட்டு 1 divided by இதே z plus 1 by 1 ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆர்டர்? இது 1 வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. 1ங்கிறது எதுக்கு வருது? சார் இப்போ இதுக்கு ஒரு ஆர்டர் சொன்னீங்களா சார் அதே மாதிரி அதுக்கு ஆர்டர் சொல்லுங்க சார். கண்ணி இது லெஸ் தென் 1 கண்ணு. இது 1 கிடையாது. 1 போட்டா அதே டைம் தான வரும். ஓகே. சார் ஒரு நிமிஷம். 3 divided by mod z வந்துட்டு ஒரு ஆர்டர் சொன்னீங்களா? 3 divided by modulus z equal less than 1. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா 2 by z 1 by z எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் நீங்க. ஆமா. டினாமினேட்டர் வர இதே வந்துட்டு z by 3 ன்னு இருந்துச்சுன்னா z by 3 ன்னு இருந்துச்சுன்னா z plus 1 divided by 3 less than 1 அப்படின்னு வந்தா இது ஹையர் ஆர்டர் போகும். 4 5 6 வரும். இது புரியுதா இல்லையா? புரியல. modulus of z1 plus 1 divided by 4 less than 1. modulus of z plus 1 divided by 5. அப்ப z plus 1 by 2 வந்துட்டு ஈக்குவல்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஓகே. சொல்ல முடியாதா? ஓகே. புரியுதா? அதாவது நியூமரேட்டர் இருந்ததுன்னா லெஸ் தென்னுக்கு இங்க டிகிரீசிங் பண்ணணும். கிரேட்டர் தென் வரும்போது இன்கிரீசிங் பண்ணணும். அதை பார்த்து கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? வேற என்ன? சார் என்ன சார் அடிச்சிட்டீங்க அதை எழுதுனது? எங்க ஆரம்பிச்சு வேணுமா அது? ஆமா அந்த ஆர்டர் வேணும். சரி. என்ன வேணும்னா z plus 1 divided by 4. இந்த ஆர்டர்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் சொன்னீங்கல்ல 3 divided by z plus 1 less than 1 னா 2 divided by z plus 1 is also less than 1. சரியா? அதே மாதிரி 1 divided by z plus 1 is also less than 1. கிளியரா? ஓகே. நல்ல கரண்ட் வந்துருச்சு. சார்ஜ் எப்பற ஏத்துறது மாத்திட்டு. ஓகே. கம்ப்ளீட் பண்றேன். அப்ப இதுல என்ன காமன் எடுக்கிறது? -3 காமன் எடுக்கிறதா? -3 காமன் எடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. -3 காமன் எடுத்தா அப்போ 1 minus z plus 1 by 3 whole inverse -3 by z plus 1. ஓகே. அப்படியே இருக்கும். ஏன்னா z plus 1 இருக்கற அப்படியே இருக்கும். சரியா? அடுத்தது சிம்பிள் பண்ண அவ்வளவுதான். சார் அப்போ 1 by z less than 1 கொடுத்தாங்கன்னா நான் வந்துட்டு 3 by z less than 1 ன்னு சொல்ல முடியாது. 1 by z less than 1 ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நான் வந்துட்டு 3 by z less than 1 ன்னு சொல்ல முடியாதுல்ல? முடியாது. ஓகே. ஓகே. சரி இது முடிச்சிட்டோம் சார். அடுத்தது ஹலோ சார். வந்துட்டேன். சோ ஒண்ணுடா நீ அந்த டவுட் இருந்தா நீ சொன்ன எக்ஸாம்பிள் போடு. அதுதான் யோசிச்சேன். 1 by z less than 1 சார்.
ஏன் சார் 3/z வந்து லெஸ் தேன் 1 இல்லைங்கிறீங்க அப்படின்னா z equal to 2 போட. இங்க z equal to 2 போட்டா 0.5 கிடைச்சிடும். கரெக்ட்டா? ம் ம் இங்க z equal to 2 போட்டா 1.5 ஆயிருது. ம் புரியுதா? இதே 3/zலேருந்து வந்தா 3/z இருந்தா ஆ bங்கிறது ஹையர் ஆர்டர். 3/z என்ன கிடைக்கும் கண்டிப்பா? 3 விட பெரிய நம்பர் 4ன்னு வச்சுக்குவே. ம் அப்ப 2/4 1/4 எல்லாமே லெஸ் ஆ தேன் 1. ஆமாம் சார் ஓகே அப்ப அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரவுண்ட் பண்ணி சைடுல எழுதிக்கணும். ம் ம் சைடுல எழுதினா உனக்கு புரிஞ்சிடும். சரி அதுக்கு தான் யோசித்தேன். ம். ஆமாம் ஓகே டன் சரி இது கம்ப்ளீட் பண்ணிடு. முடிச்சிட்டேன் ம். -3 divided by z plus 1. ஓகே செகண்ட் ப்ராப்ளம் போட்டுறியா? இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சது. கிளியரா? ஆ செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொன்னேன்? ஸ்பெஷல் கேஸ். இதை இப்போ பண்ணுறேன் சார் பண்ணலாமா? z² - 1 divided by z plus 2 into z plus 3. 2 less than mod z less than 3 mod z greater than 3. அப்போ z² - 1 divided by z² plus 5z plus 6. minus 5z minus 7. F of z is equal to 1 plus minus 5z minus 7 divided by z plus 2 into z plus 3. ஸோ உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குல்ல சார்? என்ன வேணும்? ஏபிசி வேணுமா? கண்டுபிடிச்சி சொல்கிறேன். லாங் டிவிஷன் வச்சு இது பண்ண நம்ம பார்த்துக்கலாம். லாங் டிவிஷன் வச்சு f of z is equal to 1 minus 5z plus 7 divided by வந்துச்சு. கரெக்ட். டிவைடட் பை z plus 2 into z plus 3. அப்போ a by z plus 2 plus b by z plus 3. ஸோ ஒரே ஒரு டவுட். இப்போ போன கொஸ்டின் அந்த கடைசியாக வந்துட்டு 1 by z plus 1 the whole square இருந்துச்சுனாலும் டைரெக்டாக ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஹோல் பவர் n வரைக்கும் ஃபார்முலா இருக்குது. உங்களுக்கு 2 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா போடு. உனக்கு ஹோல் பவர் n வரைக்கும் ஃபார்முலா வேணும்னு நான் அனுப்புகிறேன். இதே z plus 3 the whole square இருந்துச்சுன்னா மாற்றி எழுதணும். z plus 2 plus 1 the whole squareன்னு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும். ஓகே So 1 minus of minus 3 by z plus 2 plus 8 by z plus 3. அப்போ f of z is equal to 1 plus 3 by z plus 2 minus 8 by z plus 3. கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் நீ சொன்னது கரெக்ட். f of z is equal to 1 plus 3 into 1 by z plus 2 minus 8 into 1. ஸோ இப்போ என்னென்ன கண்டிஷன் சார்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸோ 1 விட்டுட்டோம். ஒன்று இருக்குது கண்ணு, ஒன்று இருக்குது. 2 less than mod z less than 3.
அப்போ எஃப் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1 எதுவுமே பண்ண முடியாது, அதனால 1 அப்படி எதுவும் பண்ண முடியலாமா? கரெக்டா? ஒரு நிமிஷம் சார். இப்போ 2/z less than 1 இருக்கு, ஆனா 3/z வந்துட்டு less than 1 இல்ல. அது அவங்க மாறிடுச்சு பாரு. 3/z போல z/3 வந்து லெஸ் தென் 1 ஆயிடுது. ஓகே. z/3 வந்து அப்ப 3/z நீ சொன்ன மாதிரி 3/z நாட் லெஸ் தென் 1. கரெக்டா? நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் போட்டேன், அந்த மாதிரி திங்க் பண்றேன். அந்த எக்ஸாம்பிள் திங்க் பண்ண உனக்கு ஆன்சர் வந்துடும். சார் பை 3 காமன் எடுத்தா 1 + z/3. அப்போ ஆன்சர் வந்துட்டு f of z is equal to 1 + 3/z into 1 + 2/z the whole inverse minus 8/3 into 1 + z/3 the whole inverse. அவ்வளோதான் சார். -8/3 கரெக்டா? minus 8/3 into 1 + z/3 the whole inverse. அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். z/3 the whole power n. ஓகே. -1 power n வரும்டா. ஏன்னா பிளஸ் இருக்குது. அப்ப -1 power n மறக்காம போட்டு. ஓகே. அடுத்தது mod z greater than 3. இது சூப்பரான ரூல். mod z greater than 3. இது இத நீங்க 3 by mod z is less than 1. அப்போ f of z is equal to 1 plus 3/z into 1 plus 2/z the whole inverse minus 8/z into 1 divided by 1 plus 3/z the whole inverse. 1 plus 3/z நான் சொல்றேன். இங்க என்ன பண்ணணும், இங்க என்ன பண்ணணும்? சார் ரெண்டு இடத்துலயும் z காமனா எடுக்கணும். ரெண்டு இதுல எதுக்கு z காமனா இருக்குற? இதுல 2 தான் காமனா எடுக்கணும். மறந்துட்டியாங்க கேட்டியோ? z divided by 3 less than 1 னா கம்பல்சரி மாலஸ் ஆர் z divided by 2 not less than 1. ஆமா. அப்ப இதுல z காமனா எடுக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன எடுக்கணும்? z காமனா எடுக்கணும். கரெக்ட்டா? புரியுதா? அவன் இன்டைரக்டா கொடுக்குறான். அப்ப z காமனா எடுக்கணும். இதுக்கு தான் நீ 3 காமனா எடுக்கணும். அதுக்கு ஏன் 3 காமன்? ஓகே ஓகே. கிளியரா? 1 plus 3/z the whole power 1 plus 2/z the whole inverse minus 8/3 into 1 divided by 1 plus z/3 the whole inverse. டவுட் இருக்குதா? கிளியர் ஆயிடுச்சா? இந்த ரெண்டு ப்ராப்ளம் 2-3 டைம் பிராக்டிஸ் பண்ணா உனக்கு வந்துடும். இதுல எல்லாம் வந்துருச்சு. சார் mod z greater than 3 தானே? ஆம். எதுக்கு இதுக்கா? அப்போ நீங்க மாத்தி எடுத்துட்டீங்க. நான் மாத்தி எடுத்துக்கணுமா? ஓகே ஓகே. என்னடா லெஸ் தென் 1 தானே வரணும்? சரி, அப்ப மாத்தி எடுத்துன்னா மாத்தி போடு. ஓகே. அப்ப 3 by mod z கீழ வரும். கரெக்ட்டா? சார் அப்ப 3 by mod z னா எல்லாத்துக்குமே z தானே காமனா இருக்கும்? ஓகே ஓகே ஓகே. ஓகே. கரெக்ட்டா சார்? கரெக்ட் கரெக்ட். நான் மாத்தி போட்டு கரெக்ட். ஓகே சார். 3 by mod z வந்துச்சுன்னா 2 by z வரலாம், 1 by z வரலாம். ஓகே.
அடுத்த கொஸ்டின் சார் அந்த z+1 ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பண்ணி பண்ணுவோம்ல அது மாதிரி. அது மாதிரி இந்த கொஸ்டினுக்கு வேணுமா? ஏதோ பண்ணுவோம்ல சார் கொண்டு வரக்கு அந்த டேர்ம். அந்த டேர்ம் z plus 2 1 less than 2. இது போட்டு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஏதாச்சும் ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். 1 less than z plus 2 less than 2. f of z is equal to 1 plus 3 into 1 by z plus 2 minus 8 into 1 by z plus 3. அப்போ 1 divided by z plus 2 is less than 1. 2 divided by z plus 2. 1 divided by z plus 2 is less than 1. Z plus 2 divided by 2 is also less than 1. அப்போ இதுபடி என்னது? நல்லா பாருங்க. இதுபடி ஓகே. இது ரெண்டுல எது யூஸ் ஆகும் தெரியல, கன்வெர்ட் பண்ணி போட்டால் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே இருக்கும், செகண்ட் டைம் அப்படியே இருக்கும். கரெக்டா? தேர்ட் டைம் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? z plus 2 plus 1. இப்போ நீ எதை வெளியே எடுப்ப அந்த டிஸ்கஷன் ஒரே நிமிஷம் சார் பார்க்குறேன். 1 plus 3 into 1 by z plus 2 minus 8 into 1 by z plus 2 plus 1. இது z plus 2 காமன் எடுப்பேன். அவ்வளோதான்டா கண்ணு, அவ்வளோதான். ஏன்னா இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? ஏன்னா ப்ளஸ் 1 இருக்குது. கரெக்டா? ப்ளஸ் 1 இருக்கும்போது இந்த ரூல் எடுக்கும். சப்போஸ் இங்க இடத்துல ப்ளஸ் 2 3 4 வந்தா நீ டேக்கிங் இந்த ரூல். கரெக்டா? புரியல இந்த இடத்துல 1 வந்திருக்குதுல, 1 அதனால 1 எடுத்துட்டோம். ஓகே. இதே இடத்துல இந்த இடத்துல எங்க இங்க இருக்கு பாத்தியா, இதுக்கு பதிலா 2 3 4 வந்தா இந்த ரூல் எடுக்கும். சரியா? சொல்றது புரியுதா? a divided by z plus 2 plus z by 2 னா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் 3 4 5 னு. அங்க இருந்து இந்த ரூல் எடுக்கணும். இதே வந்து 2 by z ன்னு இருந்துச்சுன்னா 1 by z மட்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஓகேவா? z மேல இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், z கீழ இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே. அவ்வளவுதான். சரி, நீ கேட்ட பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்னொன்று யாரு கேட்டீங்க? லாரன்ஸ் சீரிஸா? ரெண்டையுமே கம்மி.